தேர்தல் வரவுள்ள நிலையில் திமுக ஆட்சியில் அவசர கோலத்தில் திட்டங்களை அறிவிப்பது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் துரைப்பாக்கம் ரேடியல் சாலையில் தனியார் மைதானத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்திற்கும் என்டிஏ கூட்டணிக்கும் போட்டி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறி வருகிறார். ஆனால் நடக்க இருப்பது சட்டசபை தேர்தல் என்பது கூட மு.க.ஸ்டாலினுக்கு ஞாபகம் இல்லை. இதுகூட தெரியாமல் தமிழகத்திற்கும் என்டிஏ கூட்டணிக்கு போட்டி என கூறி வருவதாக விமர்சித்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் என்டிஏக்கு தான் கூட்டணி, என்டிஏக்கு தான் போட்டின்னு திரு ஸ்டாலின் அவர்களே, இதுல தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல், தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேணும், யார் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்கிற தேர்தல். இது சட்டமன்ற தேர்தல் தானே? சொல்லுங்க, சட்டமன்ற தேர்தல் தானே? ஆனா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அது கூட ஞாபகம் இல்லை. அதிமுகவை பொறுத்தவரை உழைப்பை நம்பியிருக்கும் கட்சி, உழைத்து மக்களுக்கு நன்மை செய்து மக்களை நம்பிக்கை பெற்ற கட்சி. நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்தார். தேர்தல் வரவுள்ள நிலையில் திமுக ஆட்சியில் அவசர கோலத்தில் திட்டங்களை அறிவிப்பது ஏன் என கேள்வி எழுப்பிய பழனிசாமி, அவசரமாக விடப்படும் டெண்டர்கள் அனைத்தும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் ரத்து செய்யப்படும் என உறுதியளித்தார். ஸ்டாலின் அவர்களே, அவசரமாக நீங்கள் ஒப்பந்தம் விடப்பட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே பல அவசர கோலத்திலே பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறீங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கவுடன் இந்த அவசர கோலத்திலே விடப்பட்ட டெண்டர் அத்தனையும் ரத்து செய்யப்படும். நிதியே ஒதுக்கல, திட்டத்தை அறிவிச்சு அடிக்கல் நாட்டினா அந்த திட்டம் எப்படி நிறைவேறும்? எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் தலைவிரித்து ஆடுவதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, மக்களை ஏமாற்றுவதில் நம்பர் 1 முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என சாடினார். ஊழல் எல்லா துறையிலும் ஊழல். திமுக ஆட்சியில் எப்படியெல்லாம் மக்களை ஆசை வார்த்தை கூறி கவச்சகரமா பேசி மக்களை ஏமாற்றி மக்களிடத்தில் இருக்கிற வாக்களை பெற்றுவிட்டு ஆட்சிக்கு வருவதற்கு எத்தனை மனு கிடைச்சது, எத்தனை மனுக்கு தீர்வு வேணும்னு எதுவுமே பதில் இல்லை. இப்படி மக்களை ஏமாற்றுவதில் 1ஆம் நம்பர் முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்னொன்று சொல்றார், எடப்பாடி பழனிசாமி துரோகி என்று. ஸ்டாலின் அவர்கள், நான் துரோகி இல்லை, நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஸ்டாலின் தான் துரோகி, தமிழின துரோகி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.